சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை ஒருமுறை முழுக்க முழுக்க செவி கொடுத்து என்னவென்று கேள். ஏனென்றால் உன் வீட்டு வரவேற்பறையில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு. அது என்னவென்று இன்று நான் உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்மை தேடி வந்தாலும் சரி, நம்மிடம் சில தவறுகள் இருக்கும்பொழுது அந்த தவறுகள் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கூட நடக்காமல் தடுத்து நிறுத்திவிடும். அந்த நல்ல விஷயம் நம்மை தேடி வராமல் அது அங்கே தடுத்து வைத்துவிடும். அப்படித்தான் உன் வீட்டு வரவேற்பு அறையிலும் சில தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வீட்டு வரவேற்பு அறையிலும் சில விஷயங்கள் தவறுதலாக அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் முழுக்க முழுக்க நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் இது எப்பொழுதும் போல உனக்கு சரியாக கிடைக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன் வீட்டை தேடி வரக்கூடிய நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த ஒரு தருணத்திலும் உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் நடக்காமல் போய்விடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு கிடைக்கவிருக்கும் உண்மைகள் உனக்கு கிடைக்காமல் போய்விடக்கூடாது. எந்த நாளிலும் என் குழந்தை எதையுமே நீ தெரிந்து புரிந்து நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நல்லதை என்றும் நல்லபடியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. உனக்காக நான் ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் இனி நிச்சயமாக இந்த அப்பாவின் அருளால் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை அது நடத்தி கொடுக்கும் என்பதை மறக்காதே. சாயப்பா இருக்கும்போது உன்னை சுற்றி வருகின்ற எந்த நேரத்திலும் இனி உனக்கு நடக்கும் பல உண்மைகள் நிச்சயமாக உன்னை சரியாக மீட்டு கொண்டு வரும் என்பதையும் நீ மறக்காதே. சாயப்பா ஒன்றை கண்டுவிட்ட பிறகு அந்த விஷயத்தை உனக்கு நான் சொல்லாமல் சென்றுவிட முடியாது. உன் வாழ்க்கையில் நடக்கும் இது போன்ற நேரங்களும் இது போன்ற காலங்களும் இனி உனக்கான அத்தனையும் உன் வசமாக்கி கொடுக்க முடிவு செய்யும். இந்த நேரம் முழுக்க இனி அத்தனை உண்மைகளையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள். எதையுமே முழுக்க முழுக்க நீ கவனமாக என்னவென்று ஏற்று என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நாம் சரிவர புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி எல்லாமும் நமக்கு வசமாகும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த விஷயமானாலும் இது உனக்குரிய தேவைகளை நிச்சயமாக நடத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா ஒன்றை உன் முன்னிலையில் சொல்ல நினைக்கும் இந்த நேரம் ஒவ்வொன்றாக இனி உனக்கு புரியட்டும். ஒவ்வொரு விஷயங்களாக இந்த வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு தெரியும். சாயப்பா சொல்ல சொல்ல எல்லாம் உன்னை சரியாகவே நடக்கட்டும் என்பதை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நிலைகளை எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக எதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நம்பிக்கையோடு நாம் எதையுமே எதிர்பார்த்து நிற்கும் இந்த நேரம் முழுக்க இனி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதையும் நீ மறக்காதே. உன் சாயப்பா நான் இருந்து சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் இனி உடனுக்குடன் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நாளில் இனி என்ன நடந்தாலும் சரி, நான் அதை உனக்கு வெட்ட வெளிச்சமாக்கி விடுவேன். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு துன்பங்களையும் நான் என்னவென்று உனக்கு சரியாக சொல்லிக் கொடுத்து விடுவேன். இதையெல்லாமும் நீ உனக்கானது என்பதை புரிந்து கொள்ளும் மனநிலையோடு இருக்கும் பட்சத்தில் எல்லா விஷயங்களும் அதற்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். உனக்காக நான் கொண்டு வந்து இந்த சேர்க்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க நீ உணர்ந்து கொள்வாய். அப்பா இருக்கும்போது என் குழந்தைக்கு என்ன கவலை, சாயப்பா நான் இருக்கும்போது இனி என் குழந்தைக்கு என்ன பதற்றம், எல்லாவற்றையும் உனக்கே என்று நான் நடத்துவேன். எல்லா விஷயங்களையும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் அன்பு குழந்தையே, கலங்கி நிற்காமல் எதையும் யோசித்து என் குழந்தை தவித்து நிற்காமல் உன் வீட்டில் நடக்கும் சிறு சிறு தவறுகளை எல்லாம் நீ சரி செய்து விட்டாலே போதும். உன்னை சுற்றி பல நன்மைகள் நடக்க இருப்பதை இனி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி பல விஷயங்கள் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். அப்பாவின் அன்பு உனக்கு என்ன தரும் ஏது தரும் என்பதையெல்லாம் இனி முழுக்க முழுக்க உனக்கு என்னவென்று புரிய வந்துவிடும் என்பதையும் நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, எத்தனையோ மனிதர்கள் நம்மை சுற்றி இருந்திருந்தாலும், எவ்வளவு நல்ல விஷயங்களை நாம் இந்த வாழ்க்கையில் கண்டிருந்தாலும், எப்படி இருந்தாலும் சரி, நம்மை சுற்றி இருப்பவர்கள் எந்த நாளும் நம்மை பார்த்து பொறாமைப்படத்தான் செய்கிறார்கள். இவர்கள் எந்த நாளிலும் நமக்கு நடக்கின்ற விஷயங்களை பார்த்து பார்த்து வருத்தம் அடையத்தான் செய்கிறார்கள்.
ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற்றத்தினால் அதைக் கண்டு பொறாமைப்படுகின்ற மனது நிச்சயமாக எப்பொழுதும் யாருக்குமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கின்றவர்கள் தெய்வத்தை வணங்குவதற்குரிய தகுதியை இழந்து விட்டார்கள் என்பதுதான் அர்த்தம். அப்படி இருக்கின்றவர்கள் தெய்வத்தை வணங்குகின்ற அந்த நிலையை இழந்து விட்டார்கள் என்று தான் அர்த்தம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த காலம், உனக்கென்று நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் இந்த அப்பா நான் உன்னோடு நின்று உனக்கு தொடர்ந்து கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் இனி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக மாற்றும் என்பதை நீ மறக்காதே. என்னதான் நடக்கும் என்பதை எல்லாம் சாயப்பா கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த காலம், அப்பா சொல்ல சொல்ல இனி எல்லாமே உனக்கு நல்வழிக்கு வந்துவிடும். உன்னை தேடி நடக்கும் பல உண்மைகளை நீ நிச்சயமாக இனி கண்டுபிடித்து விடுவாய். உன்னை சூழ்ந்து வரும் பல விஷயங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எங்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும், யாரிடத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதையெல்லாம் உனக்கு சரியாக புரிந்துவிடும் அல்லவா? நல்லதையே நாம் நினைக்கும் பொழுது இந்த அப்பா உன்னோடு இருந்து நல்ல விஷயங்களை உனக்கு சொல்லும்போது இனிமேலும் நீ உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் முழுக்க முழுக்க என்னிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் மறக்காதே. இந்த வாழ்க்கையில் தரக்கூடிய அத்தனையும் சரியான நேரத்தில் உன்னை தொடர்வதை நீ விட்டுவிடக் கூடாது என்பதை நீ மறக்காதே. முழுமையான உணர்வுகளோடு சாயப்பா உனக்கு கொடுக்கும் இந்த நன்மைகள் அத்தனையும் உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷமாக கிடைக்கட்டும். எதிலுமே என் குழந்தை இந்த வாழ்க்கை நடக்கும் தனக்கான விஷயங்களை தொலைத்து விட்டதாக ஒருபோதும் கலங்க வேண்டாம். உனக்கான ஒவ்வொன்றையும் நான் உன் கண் முன்னாலே உனக்கு நிறுத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் நீ உணர்ந்து கொள்வாய் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா இருக்கும் பொழுது என் குழந்தை இனி ஒருபோதும் நீ கலங்கி துடிக்காமல் நான் சொல்கின்ற சிறு சிறு தவறுகளை மட்டும் நீ திருத்திக் கொண்டாலே அது போதும். இந்த தவறுகளை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டாலே அது போதும். இனி உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொன்றிலும் உனக்காக நான் சொல்லும் இந்த விஷயங்களோடு இனி மாற்றிக்கொள்ள தயாராகிவிடு. நான் இருப்பதும் உன்னை தொடர்வதும் இந்த அப்பா உன்னோடு வந்து உன்னை அரவணைப்பதும் நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, உன் எண்ணங்கள் எல்லாம் உன்னை சரியாக்கும் என்பதை நான் உணர்ந்து விட்டேன். எந்த நிலையிலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நமக்கு நம் அப்பா இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை உணர்வு உனக்குள் இருக்கும்பொழுது நிச்சயமாக அந்த நம்பிக்கை ஒருபொழுதும் நான் வீண் போக விடமாட்டேன். இன்றும் அதைத்தான் உன் அப்பா உனக்காக செய்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வீட்டில் இருக்கும் சில விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்திருக்க வேண்டும். உன் வீட்டில் இருக்கும் சில விஷயங்களை நீ முழுக்க முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் இருப்பது போல, உன்னை எப்பொழுதும் நான் தொடர்வது போல இந்த அப்பா சொல்வதையும் நீ கவனமாக கேட்க உன் மீது நிச்சயமாக நான் சொல்லிவிட வந்திருக்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தைக்கு சாயப்பா சொல்ல நினைப்பது இப்பொழுது நான் முழுமையாக சொல்கின்றேன், கவனமாக கேள். நம் வீட்டு வரவேற்பறைக்குள் நாம் நுழையும் பொழுது அங்கே உடைந்த பொருட்கள் எதுவும் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக நாம் வீட்டிற்குள் நுழையும் பொழுது அங்கு வரவேற்பு அறையில் கோபம், அச்சம், அதாவது ஒருவருக்கு கோபத்தை தூண்டும் விதமாகவோ பயத்தை உருவாக்கும் விதமாகவோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி புகைப்படங்கள் அங்கு இருக்கக்கூடாது. இந்த இரண்டையும் நீ உன்னிப்பாக கவனித்து பார்க்கின்றாயா? அதே நேரம் உன்னுடைய வரவேற்பறையில் இறந்தவர்களினுடைய புகைப்படமானது வடக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடாது. தெற்கு முகமாக இருந்தால் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் வடக்கு முகமாக வடக்கு பார்த்தது போல் அவர்களின் முகம் இருக்கக்கூடாது. இது போன்ற சில விஷயங்கள் சற்று நீ கவனத்தில் வீட்டிற்குள் வரும் நல்ல விஷயங்கள் கூட அங்கு இருக்கும் உடைந்த பொருட்களை பார்த்ததும் வெளியேறிவிடும். அங்கு இருக்காமல் அந்த பொருட்கள் வெளியே சென்று விடுவார்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தைக்கு நான் சொல்வதையெல்லாம் நிச்சயமாக இனி உனக்கே புரிந்துவிடும் என்பதையும் நீ மறக்காதே. எந்த காலமும் இனி உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையுமே நீ சரியாக முதலில் புரிந்து கொள். சாயப்பா இருக்கும்பொழுது இனி எதற்குமே நீ கலங்க வேண்டாம். இந்த அப்பா நான் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் நீ எதையும் விட்டுவிட வேண்டாம். உன்னோடு நான் இருப்பது போல, உன்னை தேடி நான் வருவது போல இனி உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நீ மறக்காதே. எந்த நாளிலும் இந்த அப்பா இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட நிலையினாலும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் என் குழந்தை கட்டாயமாக நீ விட்டுவிடாதே. உன் வீட்டில் இது போன்ற விஷயம் இருக்கும்பொழுது அங்கு வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட உன் வீட்டிற்குள் வராமல் சென்று விடுகிறது அல்லவா?
இதனை முதலில் நீ புரிந்து கொள். இதனை முதலில் நீ என்னவென்று தெரிந்து கொள். உன் வீட்டில் நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக முதலில் உணர்ந்து, நாம் எந்த இடத்தில் கவனமாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் கவனமாக இருந்து விட்டோமானால் எந்த தீமைகளும் நம் வீட்டிற்குள் நெருங்காதபடி நம்மை நாமே காத்து கொள்ள முடியும். எந்த தீமைகளும் நம்மை எதுவும் செய்யாதபடி நம்மை நாமே மீட்டெடுக்க முடியும் என்பதனை மறக்காதே. சாயப்பா இருக்கின்ற வரை இனி என் குழந்தைக்கு எந்த உணர்வுகளும் மிகப்பெரிய அளவில் நின்று காயப்படுத்திவிடக்கூடாது. உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு சாதகமாக மாறுவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். சாயப்பா என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும்போது இனி எல்லா நிலையிலும் உனக்கு நல்லது நடப்பதை நீ புரிந்து கொள்வாய். அப்பா நான் இருக்கின்றேன். நான் சொன்னது உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை கை தூக்கிவிடும் என்பதை மறக்காதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.